பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பில் இட்டு எரிக்கப்படும். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த புனிதமான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு புனிதப்படுத்தி புதிய ஆற்றலோடும் புதிய பலத்தோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி பழைய சிந்தைகள் இல்லாதபடி புதிய சிந்தைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி அனுதினமும் உமது வல்லமை மிக்க கரத்தினாலும் ஓங்கிய புயத்தாலும் எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு நல்ல ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, உற்ற நண்பராக இருந்து ஆண்டவரே உமோடு பேசும் பொழுது எங்களுடைய குரலை கேட்டு எங்களை நிறைவான உள்ளத்தோடு ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. நீரே எங்களுக்கு தாயாக தந்தையாக இருக்கும் பொழுது நாங்கள் உம்மிடம் முகமுகமாய் பேசி உமது கரங்களில் இருந்து பிள்ளைக்குரிய உரிமையோடு அநேக ஆசீர்வாதங்களை பெற்று இருக்கிறோம் சுவாமி. இவை அனைத்தும் உமது செயல்களே என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து இருக்கின்றோம். இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், மற்றவர்களோடு இணைந்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அனுதினமும் உமது வார்த்தைகள் எங்களுக்குள் நிலைத்து இருக்கவும், நாங்கள் சிந்திக்கக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் என் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வார்த்தையாக இருக்கவும், ஆண்டவரே நீர் தரக்கூடிய இந்த கனிகளை சுவைத்து அதன்படி நடக்கவும் எங்களை நீர் பலப்படுத்திடுவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து, நல்ல பார்வையை கொடுத்து, உடல் உள்ள சுகத்தை கொடுத்து, வேலை செய்த இடத்திலே எங்களை உயர்த்தி எல்லோரோடு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எல்லா அருள் நலங்களும் தந்தை கடவுளிடம் இருந்து வருகின்றன. அவற்றை வெளிப்படுத்துவது எல்லாம் பரிசுத்தமான தூய ஆவியானவர் என்று சொல்லி நாங்கள் விசுவசிக்கின்றோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. அநேக முறை உமது குரலை கேட்காதபடி, ஆண்டவரே உமது வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்காதபடி, உமது வார்த்தைகளை நாங்கள் கேட்காதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே. அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவருடைய இரக்கத்தை நாடவும், அனுதினமும் பாவ அறிக்கையிட்டும் செய்த பாவங்களில் இருந்து மனம் மாறி உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் தந்துவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் அப்பா. ஆண்டவரே, நீரே பெரியவர், நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது கிருபையினால் எங்களை வழிநடத்தும். உமதை கிருபை மிக்க கரங்களினால் எங்களை தாங்கிக் கொள்வீராக. ஆண்டவரே, இதுவரை பாவம் செய்து மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்த நாட்கள் போதும். இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீரே, உம்மோடு இணைந்து இருக்கவில்லை என்றால் நாங்கள் தரிக்கப்படுவோம், நாங்கள் கனி தர மாட்டோம். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஒரு கனியை தரவும் நீரே எங்களை ஏற்படுத்தி நாங்கள் கொடுக்கக்கூடிய கனி மற்றவர்களும் சுவைத்து பார்த்து அதன்படி நடக்கக்கூடிய நல்லதொரு கனியாக இருக்க நீர் ஒவ்வொருவரிடமும் பேசுகின்றீர். அந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. எங்களை விட்டு நீர் ஒரு நாளும் விலகக்கூடிய தெய்வம் இல்லை. எங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். அநேக முறை தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கண்ணீர்கள், எவ்வளவோ வேதனைகள், அனைத்து வேதனைகள்
சூழ்நிலைகள் நடுவிலும் நீர் எங்களை வழிநடத்தி இருக்கின்றீர். ஆண்டவரே, உம்மிடம் அன்றாடக்கூடிய நேரத்திலெல்லாம் எங்களுக்கு செவி கொடுத்து இருக்கின்றீர். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 33வது அதிகாரம் 3வது வார்த்தையில் வாசிக்கின்றோம், என்னிடம் அன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று சொல்லி அனுதினமும் மறை பொருள்களையும் மாபெரும் அற்புதமான செயல்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களுடைய உள்ளத்தை திடப்படுத்தி பலப்படுத்தி என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற்றி அனுதினமும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இதுவரை ஆண்டவரே, மற்றவர்களுக்கு எதிராக செயல்பட்ட செயல்கள் போதும். குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு எதிராக செயல்பட்ட அநேக மக்கள் உண்டு. அவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே தகப்பனே, எல்லோரும் தொடப்பட வேண்டும், எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லோருடைய மன்றாட்டுகளுக்கும் செவி சாய்க்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரியும் ஒப்பு கொடுக்கின்றேன். அன்பு தம்பி தங்கைகளை ஒப்பு கொடுக்கின்றேன். அன்பு மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தூய ஆவியின் பலத்தோடு ஜெபிக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, எல்லோரையும் தொடுவீராக. அவர்களுடைய விண்ணப்பம் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீர் பிள்ளைகளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். கஷ்டங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல் வழியை காட்டக்கூடியவராய் இருக்கின்றீர். எஸ்ஐயா 25வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் என்கின்ற வார்த்தையின்படி நீர் இந்த நாளிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்திடுவீராக. கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் இருந்த நாட்கள் போதும், வேதனையோடும் மன உறுதியற்ற நிலைமையில் வாழ்ந்த நாட்கள் போதும், ஆண்டவரே, மற்றவர்களுக்கு முன்பாக அவமானப்படுத்தப்பட்ட நாட்கள் போதும், இந்த நாளிலே எழுந்து ஜொலிக்கவும், இந்த நாளிலே என் ஆண்டவருடைய குரலை கேட்கவும், என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக உருமாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலே உமது அன்பு சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். ரூபா ரிலாபா சிலாபா டுராலாமா ஹாலாபா ஷராபா எல்லோரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. எங்களோடு கூட இருப்பதை போல் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் தகப்பனே. இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த ஜெப வழிபாட்டின் வழியாக அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை நீர் கொடுத்திருக்கின்றீர். அதையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் சுவாமி. சாட்சியாக நிறுத்தியதற்காக உமக்கு நன்றி. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். எல்லோரையும் தொடுவீராக. எல்லோரையும் தொட்டு இந்த நாளிலே குணமாக்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை மிக்க பிள்ளைகளாக மாற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே, இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டும்
வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.